வணக்கம். இது உங்கள் மீனாட்சியின் கணக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்ட் பேப்பர் ரிவ்யூ அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஆக்சுவலாக வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹாஃப் இயர்லி வரக்கான டைம் December 9 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து ஹாஃப் இயர்லிக்காக எல்லாருமே ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து போர்ட் பேப்பர் எடுத்து நீ வந்து ரிவைஸ் பண்ணியிருப்பேன். ஸோ லாஸ்ட் இயர் போர்ட் பேப்பர் நான் என்னோட மைண்ட் செட் என்ன லாஸ்ட் இயர் போர்ட் பேப்பர் 2024 மார்ச் மந்தோட பேப்பர் தான் நான் வந்து உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ என்ன ரிவ்யூ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த கொஸ்டின் எந்தெந்த பார்ட்டில் அதிகமாக வரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். எக்ஸாம்பிள் ஜாஸ்தியாக இருக்குமா, எக்ஸசைஸ் ஜாஸ்தியாக இருக்குமா, இல்லை 1 மார்க்கில் 1 கொஸ்டின் இருக்குமா, இல்லை 2 மார்க்கில் 1 கொஸ்டின் இருக்குமா, இல்லை நமக்கு வந்து 5 மார்க்கில் 1 கொஸ்டின்ஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஸ்மால் வீடியோ. ஸோ இது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மார்க் எதில் ஜாஸ்தியாக வருதோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நமக்கு வந்து பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து 14 1 மார்க்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 10 2 மார்க்ஸ் எழுதணும், அதுக்கப்புறம் வந்து 10 5 மார்க்ஸ் எழுதணும். இப்போ நமக்கு வந்து சாய்ஸ் கொடுப்பாங்களா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 14 ஃபஸ்ட்டு 1 to 14 அப்படிங்கிறது 1 மார்க். அதுக்கப்புறம் வந்து 15லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 15 to 28 15லேருந்து 28 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ அதில் நம்ம 10 மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும். அதே மாதிரி 29லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42 வரைக்கும் நமக்கு வந்து என்னது 5 மார்க் கொஸ்டின். அதுவுமே வந்து நீங்கள் வந்து எனி 10 ஆன்சர் பண்ணால் போதும். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 8 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஒன்று வந்து ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி, ஒன்று வந்து கிராஃப். அதுக்கு ரெண்டுக்குமே வந்து ஒரு சாய்ஸ் கொடுப்பாங்க. அவங்க ரெண்டுலையுமே வந்து எதிரா சாய்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்பல்சரி கொஸ்டின் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு கொஸ்டின் நம்பர் 42 அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி. அதே மாதிரி 2 மார்க்கை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 28 அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி. ஸோ அதில் அந்த ரிமைனிங் கொஸ்டின்ஸ் அதாவது நம்ம வந்து 15th இருந்து 27 வரைக்கும் நீங்கள் வந்து என்னது எனி 9 அட்டன் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 29லேருந்து 41 வரைக்கும் எனி 9 அட்டன் பண்ணணும். ஸோ இப்போ இவ்வளோ நமக்கு வந்து ஓப்பன் சாய்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஓப்பன் சாய்ஸ் நமக்கு என்னது எந்த சாப்டர் நம்ம டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறோமோ அந்த சாப்டரை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டர்லையுமே மினிமம் 2 கொஸ்டின் இருக்கும். இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டர்லையுமே குறைஞ்சது 2 கொஸ்டின் இருக்கும். இப்போ நமக்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர்ஸ் வந்து 8 சாப்டர்ஸ். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம 5 மார்க்கோட ரிவ்யூ எடுத்துக்கலாம். ஸோ 5 மார்க்கோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி 29லேருந்து 42 வரைக்கும் 5 மார்க்கோட கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் 42 கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி. லாஸ்ட் 2024 நமக்கு வந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் செகண்ட் சாப்டர்ல ஸ்பெஷல் சீரிஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. 2.6 எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஸோ அதில் ஸ்பெஷல் சீரிஸ் அப்படிங்கிற டாபிக் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 7 + 77 + 777 அந்த மாதிரி நம்பர் இருக்கும். ஸோ அந்த சம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அதில் வந்து நம்ம என்னென்னா கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் சீரிஸ் சம்ஸில் வந்து நமக்கு வந்து 3 டைப் இருக்கும். ஒன்று கியூபிக்கல் சீரிஸ் இருக்கும், இல்லைனா ஸ்கொயர் சீரிஸ் இருக்கும், இல்லைனா வந்து என்னது இந்த மாதிரி ஸ்பெஷல் சீரிஸ் இருக்கும். ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இது வந்து கொஸ்டின் நம்பர் 42 அவங்க கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 29 நம்ம அப்படியே ஆர்டராக வருவோம். ஸோ 29 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டரில் செட் லாங்குவேஜில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் லாங்குவேஜில் நமக்கு வந்து அந்த கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிப்பீங்க இல்லையா, அந்த பார்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியான ஒரு டாபிக். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் கண்டிப்பாக எல்லாருமே கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. டெஃபினட்டாக வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் கோத்ரூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் A×B மாடல் இருக்கும். அந்த யூனியன் வச்சு இன்டர்செக்ஷன் வச்சு மாடல் கேட்பாங்க. டெஃபினட்டாக அதை பார்த்தீங்கன்னாலே போதும். ஸோ அதில் வந்து நமக்கு வந்து ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி ரெண்டாவது பார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்பவும் போல வழக்கம் போல தான் கிராஃபு, இது ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணுங்க, கிராஃப் ட்ரா பண்ணுங்க, செட் ஆஃப் பேர்ஸ் ஆர்டர் பேர் ட்ரா பண்ணுங்க. அதே மாதிரி வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபார்ம் அந்த கொஸ்டின் அது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸசைஸில் இருக்கும், செகண்ட் எக்ஸசைஸ்லேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அது மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 4 சம் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்கும், எக்ஸசைஸில் 3 சம் இருக்கும். ஸோ அந்த சம்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும். ரெண்டாவது இதில் மிஸ் ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 கொஸ்டினில் மிஸ் ஆகிறது வந்து f(x) அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கொடுத்து நமக்கு இன்டர்வல் கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 4 சம் இருக்கும். அதுவும் அதே எக்ஸசைஸில் தான் இருக்கும். அதையுமே வந்து நீங்கள் இந்த ஹாஃப் இயர்லிக்கு கோத்ரூ பண்ணிக்கிங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் கேட்டிருக்காங்க, இன்னொன்று வந்து ஃபங்க்ஷனில் லாஸ்ட் எக்ஸசைஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது வந்து நம்ம வந்து ரெண்டுமே வந்து கிளியர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். 2 5 மார்க் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக நமக்கு வந்து லைனாக ஆர்டராக தான் கேட்டிருப்பாங்க, எப்போவுமே ஆர்டர் மாறாது. ஸோ அப்போ நமக்கு செகண்ட் சாப்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸில் அவங்க கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த கியூபிக்கல் சீரிஸ் கேட்டிருக்காங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் சம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் அதாவது ஃபஸ்ட்டு சாப்டரில் கேட்டதும் நமக்கு வந்து 2 கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸில் கேட்டது எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து மோஸ்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 14 கொஸ்டினில் 7 கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள், 5 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ், 2 கொஸ்டின் வந்து ஓனா கேட்டிருக்காங்க. எதில் 5 மார்க்கில்.
ஸோ இப்போ இந்த 7 எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த பார்ட் 50% மேலே கேட்குறாங்க. ஸோ எக்ஸாம்பிளில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மோர் தென் எக்ஸசைஸ் நம்ம பார்க்கறத விட எக்ஸாம்பிள் சம் வந்து டெஃபினட்டாக கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்காங்க 5 மார்க்கு. 2 மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் 50% எபோவ் 50% வந்து எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 2 எக்ஸசைஸ் நான் சொல்லிட்டேன். அடுத்த செகண்ட் சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சீக்வென்ஸ் அண்ட் சீரிஸ்ல கியூபிக்கல் சீரிஸ் கேட்டிருக்காங்க. அதுவுமே வந்து ஸ்பெஷல் சீரிஸ் பக்கத்துல தான் இருக்கு. ஸோ அந்த எக்ஸசைஸ் தெளிவா பாத்துக்கீங்க. 5 மார்க் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த ஆர்டர் ஆஃப் த ஈவெண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சாப்டர்லயுமே 2 கொஸ்டின் தான். ஒன்று வந்து நார்மலா வந்துருச்சு, ஒன்று கம்பல்சரியில் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் சாப்டர் 2 கொஸ்டின், செகண்ட் சாப்டர் 2 கொஸ்டின். தேர்ட் சாப்டர்ல நம்ம எப்பவுமே ரெகுலர் அட்டெண்ட் பண்ற ஒரே கொஸ்டின் ஸ்கொயர் ரூட். அது வந்து ஆக்சுவலா வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது 3.8 எக்ஸசைஸ். அதில் வந்து எக்ஸசைஸில் ஒரு 8 சம் இருக்கும், எக்ஸாம்பிளில் 2 சம் இருக்கும், மொத்தம் 10 சம். இந்த 10 சம் தரவு பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக ஒன்று வந்துடும். ஸோ அதை வந்து யாருமே வந்து நீங்கள் வந்து நம்ப வேணாம் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அந்த 10 சம்மில் டெஃபினட்டாக ஒரு சம் வரும். இது 100% வந்து நீங்கள் வந்து நம்பலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து எவ்ரி இயர் நீங்கள் இந்த கொஸ்டின்லாம் பார்க்கலாம். அதனால் வந்து ப்ராப்ளம் கிடையாது. அந்த 10 சம் ரொம்ப தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. அடுத்த 5 மார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா மேட்ரிக்ஸில் ஒரு சம் கேட்டிருக்காங்க. மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூஃப் தட் அந்த மாதிரி சம்ஸ் வந்து நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. 5 மார்க்குக்கு அது யூஸ் ஆகும். இப்போ இந்த டைம் கேட்டிருக்கிறது வந்து அவங்க எக்ஸசைஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. அது லாஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ்ல இருக்க லாஸ்ட் கொஸ்டின் a ஸ்கொயர் மைனஸ் 5a பிளஸ் 7a2 இஸ் ஈக்குவல் டு 0. இருக்கிறதுலே சிம்பிளான கொஸ்டின். ஸோ மேட்ரிக்ஸ் எல்லாத்துக்குமே சிம்பிள் தான். அதில் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ மேட்ரிக்ஸ் ஒரு பார்ட் வச்சுக்கோங்க. அல்ஜிப்ராவை பொறுத்தளவுக்கு அல்ஜிப்ராவில் ஒரு கொஸ்டின் வரும், மேட்ரிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் வரும். டெஃபினட்டா அதுல 2 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணலாம். சோ டோட்டலா நம்ம எவ்வளவு அட்டெண்ட் பண்ணிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 2, செகண்ட் சாப்டர்ல 2, தேர்ட் சாப்டர்ல 2. அப்போ மொத்தமா 6 கொஸ்டின் இப்போதைக்கு நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஜியோமெட்ரி பார்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்க தியரம் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 3 தியரம் இருக்கு. பித்தகோரஸ் தியரம் இருக்கு, ஏபிடி தியரம் இருக்கு, பிபிடி தியரம் இருக்கு. இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன சார் அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து பிபிடி தியரம் கேட்டிருக்காங்க. சப்போஸ் என்னோட அசம்ஷன்ல இப்போ ஆஃப் இயர்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பித்தகோரஸ் கேட்கலாம். ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எதுக்குமே நீங்க வந்து படிக்கிறது வந்து 3 தியரமே நீங்க வந்து தரவா படிச்சு வச்சுக்கோங்க. அது 3மே வந்து இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதான். தியரம் தான் 5 மார்க் பொறுத்தளவுக்கு தியரம் படிச்சீங்கனாலே போதும், கான்செப்ட் ஓகே ஆயிரும். அடுத்து நம்ம இப்போ வந்து 7 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிட்டோம். அடுத்து 8வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல். இது வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல ஒரு 4 சம். எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்கு, எக்ஸசைஸ்ல ஒரு 4 சம் இருக்கு. ஸோ டோட்டலா மொத்தமா இதுவுமே 5 சம் தான். ஸோ இந்த பார்ட் டெஃபினட்டா வந்து கண்டிப்பா வந்து 5 மார்க்ல வரும். எப்படி வந்து அல்ஜிப்ரால வந்து அந்த எக்ஸசைஸ் கண்டிப்பா வரும்னு சொல்லணும். அதே மாதிரி சாப்டர் நம்பர் 5ல டெஃபினெட்லி 5.1 வந்து நமக்கு வந்து என்னது கண்டிப்பா அந்த சம் வரும். ஓகேவா? ஸோ பண்ணிட்டேன். பேலன்ஸுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல கிளியரா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைச்சிருக்கேன். புரிஞ்சவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் த கிளாஸ்.